தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் கூட ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அது போல இல்ல சண்முகம் சொல்ல தெரிவிச்சு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுநர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பா? இதெல்லாம் நீங்க உங்க மாநில செயலாளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல அவர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் உறுதியா. பத்திரிகை எல்லாம் எழுதுறாங்களே, இப்ப அவங்க மேல நீங்க வழக்கு துடிப்பீங்களா? சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பீங்களா? அது பார்ப்போம். அது அவதூறு இல்லையா? ஒரு அபாண்டமான ஒரு விஷயம் இல்லையா? இல்ல அதாவது அவர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது முதலாளித்துவ அமைப்பு முறை. இந்த அமைப்பு முறைக்குள்ள ஒரு பியூரோக்ராட் என்ன பண்ணுவாரு, ஒரு ஜுடிஷியரி என்ன பண்ணும், ஒரு போலீஸ் என்ன பண்ணும் என்பதெல்லாம் இருக்கு. போலீஸை நான் இன்றும் சொல்கிறேன், அது அடக்குமுறை கருவிதான். ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் அது ஒன்றும் நேர்மை. ரெண்டு ஏழைக்கு இடையில அது நியாயமா நடந்துக்கும். ஆனால் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையில ஒரே மாதிரிலாம் நடந்துக்கிறது இல்லை. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில ஒரே மாதிரி நடந்துக்கிறது இல்லை. நான் ஒரு ஆள் பல்ல பிடுங்கி இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இந்நேரம் 41 பேரை பல்ல பிடுங்கினவர் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாரு. 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட இதில் தண்டிக்கப்பட்டவர்கள், அதாவது குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட எந்த போலீஸ்காரங்க மேலும் இன்னைக்கு வர நடவடிக்கை எடுக்கலைங்கிறத எப்படி பார்க்கறது? நீங்க 2015 வெள்ளம் வந்த உடனே ரோட்டோரம் இருந்த குடிசையெல்லாம் உடனே அப்புறப்படுத்தணும்னு சொன்ன எந்த நீதிமன்றமும், அங்கே கட்டி இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சு ஆற்றை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள பெரு நிறுவனங்கள் இடிக்கப்பட வேண்டும் அல்லது ஏன் இடிக்கலைன்னு கேள்வி கேட்டதில்லை. ரெண்டு ஏழைக்கிடையில நியாயமா நடந்துப்பாங்க, ரெண்டு பணக்காரர்களுக்கிடையே நியாயமா நடந்துப்பாங்க. ஏன்னா முதலாளித்துவ அணுகுமுறை என்பது உலகம் முழுவதும் இருக்கு. இன்னைக்கு நான் ஹிந்து பேப்பர்ல இன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன். அது என்னது, டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக். ஏன் அதானி மேல இருக்க கேஸை நீங்க கைவிட்டீங்கன்னா டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்னால நாங்கள் கைவிட வேண்டியதா போச்சுன்னு எழுதியிருக்காங்க. குற்றமா இல்லையாங்கிறத மட்டும் பார்க்காம டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்னால அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்க ஏழைகளுக்கு உச்சவரம்பு அப்படின்னு வைக்கிற எதையும், பட் இந்தியாவில் முதலாளிகளுடைய லாபத்துக்கு உச்சவரம்பை யாராவது வச்சிருக்காங்களா? நீங்க இது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு நம்ம சொல்றோமா என்ன? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு முறை, அரசமைப்பு சட்டமும் கூட இன்னைக்கு சொத்து வைத்திருக்கும் உரிமை அனைவருக்கும் உரிமை. இன்னொன்று, சொத்து வைத்திருக்கும் இவ்வளவுதான் சொத்து வச்சிருக்கணும்னு ஒரு லிமிட் இருக்கா? இல்ல ஏன் இல்லை? ஒரு தனி நபருக்கு எவ்வளவு சொத்து இருந்தா போதும்? ஏன் லிமிட் இல்லை? லிமிட் இல்லையே. ஏழைக்கு இப்போ ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல, உணவு பாதுகாப்பு சட்டத்தில் அந்தியோதய அன்ன யோஜனால கொடுக்கறது ஒரு ஆளுக்கு 7 கிலோ கொடுத்தா போதும். இப்போ 35 கிலோ கொடுக்கறது தப்பு. 2 பேர் இருந்தா 14 கிலோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பசித்தவனுக்கு கூட சாப்பாடை ரேஷன்ல இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்ற அரசாங்கம் தான். ஆனால் லாபம் பார்க்குறவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல அப்படிலாம் இருக்கிறது இல்லை. எனவே இந்த அமைப்பு முறை முதலாளித்துவ அமைப்பு முறை தான். இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதில் என்ன சந்தேகம் இருக்கு? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆட்சிக்கெலாம் வச்சு பார்த்தோம்னா சீனாவில் கூட அப்படி இல்லை. சீனாவில் கூட பெரும் செல்வந்தர்கள், டாப் 10 பில்லியனர்ஸ்லாம் கூட சீன முதலாளிகள்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய அரசாங்கத்தை சோசியலிச அரசாங்கம்னு சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2047க்குள் நாங்கள் சோசியலிசத்தை கட்டி விடுவோம் என்று நினைக்கிறோம். ஏன்னா அது ஒரு பின்தங்கிய நாடு, நம்மளை விட பின்தங்கி இருந்த நாடு. அவனுக்கு யாரும் டெக்னாலஜி கொடுக்கல. அப்போ டெக்னாலஜி வரணும்னா நீங்க அந்நிய மூலதனத்தை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைமை இருந்தது. ஸோ தே செட், நாங்கள் இப்போவும் அவங்க சோசியலிசத்தை கட்டமைத்து கொண்டு இருக்கிறோம் என்று தான் சொல்கிறாங்களே தவிர சோசியலிச நாடு என்று அவங்களுடைய டாக்குமெண்ட்ல நாங்கள் சோசியலிஸ்ட் நாடுன்னு அவங்க எங்கேயும் டிக்ளேர் பண்ணிக்கல. 2047 அதை டிக்ளேர் பண்ணுவோம்னு 47 முடியும் போது அவங்க நமக்கு அடுத்த வருஷம் தானே அவங்க விடுதலையானாங்க. 1947 நம்ம வாங்கினது, அவங்க 48. ஸோ அதுக்கு பின்னால அவங்க சொல்றது 47 48 போறதுக்கு முன்னால நாங்கள் சோசியலிசத்தை நாங்கள் ஒரு சஸ்டைன் நீடித்து போகக்கூடிய வளர்ச்சி. இப்போ இந்தியாவை கூட இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் சொல்றோம் இது கேபிட்டலிஸ்ட் எக்கானமி ஆகி எப்பயோ ஆயிடுச்சு. பேரளவுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்பிஜிலாம் கொண்டு வந்து காலமாகி போச்சுட்டு. சீனாவோட நம்ம ஒப்பிடும் பொழுது நம்மளும் ஒரே சமயத்தில் தான் வாங்கணும் சுதந்திரம். அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம இன்னும் மடுவிலே இருக்கிறோமே. நம்ம மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான பொருளாதாரத்திலையும் சரி, மக்களோட வாழ்வாதாரத்திலையும் சரி எங்கேயோ இருக்கோமே.
ஆமாம். இல்லை, நீங்கள் சோசலிசம் என்பது இது அனைவருக்குமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் என்று வந்துவிட்டால் நானே முன் வந்து பல தியாகங்களை செய்வதற்கு முன் வருவேன். இனி ஒரு ஆள் சூப்பர்வைசர் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நடக்கத்தானே செய்வேன். அது ஒட்டுமொத்த சக்தியையும் மனித சக்தியையும் கட்டவிழ்த்தோடு நான் இங்கே கேட்டேன். அப்போ வந்து ஒரு இடத்துல வீடுகள்லாம் காலி பண்ண சொல்கிறாங்க. நான் ஒரு 10 நாள் 2014 இங்கே போயிருந்தேன் பார்ட்டி டெலிகேஷன்லாம். நான் கேட்டேன், என்ன இப்படி இருக்கே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம், இப்போ நிலங்கள் யாருக்கும் சொந்தம் இல்லை, வீடு யாருக்கும் சொந்தம் இல்லை, அதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கோ கவுண்டிக்கோ அல்லது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ தான் அதெல்லாம் சொந்தம். இது பெரிய அநியாயமாக இருக்கேன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது ஒன்றும் வேறு வீடை கொடுத்து தான் அவங்க கொண்டு போய் வைப்போம். அதே போல் இங்கே இருக்கிற குடும்பத் தலைவர் எவ்வளவு சம்பாதித்தாரோ 6 மாதத்துக்கு அதை கொடுப்போம். அவருக்கு அதே மாதிரியான வேலை கிடைப்பது அது 6 மாதத்தையும் கிடைக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். மாற்று வேலைக்கு அவரை ட்ரைனிங் கொடுப்போம். அது வரைக்கும் இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை கொடுப்போம். இது எல்லாத்தையும் அரசை உத்தரவாதப்படுத்தும் என்று தான் சொன்னாங்க. பட் அங்கே 2 சிஸ்டத்தை கடைப்பிடிக்கிறோன்னு அவங்க பளிச்சுன்னு எழுதி தானே வச்சுருக்காங்க. அவங்க 80கள் வரை அவங்க அந்த நிலைமையில் இல்லை. டெங் ஷியோபிங் வந்த பிறகு தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி நம்ம இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து கொடுப்பது என்பது சரி, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டையும் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. அப்போ நாம் டெக்னாலஜிக்காக நாமளே ஆனவர் ஓன் ஃபைட் பண்ணுறதை விட ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டவற்றை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னார். அதான் அந்த நாட்டு கட்சியும் அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. எனவே அவங்க சொல்கிறது 47 தான். 47க்கு பின்னால் இந்த கேள்வி இருந்தால் அப்போ கேட்போம். தாவேக்காவில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய முதலாளித்துவம் நீக்கமர நிறைந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா இப்போ முதல்வர் விஜய் அவர் அஃபிடேவிட் தாக்கல் செஞ்சதில் நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களில் டாப் 10 முதல்வர் லிஸ்ட்டில் அவர் இருப்பார். அவருடைய சொத்து மதிப்புகள், அவர் இருக்கக்கூடிய நெட்வொர்த்து நிச்சயமாக இருப்பார். அவருடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தா நமக்கு தலை சுற்றல் வருது. அவங்க எந்த சொத்து மதிப்பு வேணுனாலும் வச்சுட்டு போட்டோம். அதுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதான் நான் சொன்ன மாதிரி தடை எதுவும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க ஆன் தேர் ஓன் பொது சொத்தை சூறையாடக்கூடாது, கையாடல் செய்யக்கூடாது, அவ்வளோதானே தவிர ஏற்கனவே அவங்க சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து விவகாரத்தில் நம்ம இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இவங்க வந்து பரவலாக எல்லா மண்டலங்களுக்கும் தனியார் மயமாக்குறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கதா நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு அதிர்ச்சி விட்டுக்கூடிய தகவல். ஒரு 12 மாநகராட்சிக்கு சொன்னாங்க, நம்மெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணோம், அவங்க கைவிட்டோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட இன்றைக்கி படைப்புலகத்துக்கு அதில் ஸ்டாஃப் தனியார்னு சொல்லியிருக்காங்க, அது கூடாதுன்னு சொல்ல போகிறோம். இது எல்லாமே நடக்கும். நீங்கள் பட் இந்த அமைப்பே அப்படிப்பட்ட அமைப்பு தான். நீங்கள் கேரளாவில் அல்லது வெஸ்ட் பெங்காலில் இருந்த அமைப்பும் வந்து ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறைக்குள் அவங்க எவ்வளவு நேர்மையாக திறமையாக கொஞ்சம் ஏழைகளுக்கு இந்த சட்டத்திற்குள் உட்கார்ந்து என்ன செய்ய முடியுமோ. இப்போ நக்சல்பரியே எப்படி தோணுச்சு, உழுபவனுக்கு நிலம் சொந்தம்னா நம்ம ஆட்சி வந்துருச்சு, நம்ம போய் அதை ஆக்கிரமிக்கலாம்னு சொன்னாங்க. அது இந்திய அரசமைப்பு சட்டம் அதை ஏற்கலை. அப்போது நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து அதை அமல்படுத்தி இந்த அரசாங்கம் அந்த நிலத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அதனால தான் நீங்கள் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக விநியோகிக்கப்பட்ட நிலங்களில் 1/3 மேற்கு வங்காளத்தில். நீங்கள் மறந்துடாதீங்க, இந்தியா முழுவதும் விநியோகிக்கப்பட்டதில் 1/3 மேற்கு வங்காளம். எனவே இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இப்போ இருக்க அரசாங்கம் செயல்பட முடியுமே தவிர, நான் கம்யூனிஸ்டத்தை நேசிக்கிறேன் எனவே கம்யூனிஸ்ட் பிரின்சிபல்லாம் நான் பண்ணுவேன்னு சொன்னால் இந்த அரசே அனுமதிக்காது. சார், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மீது ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதாவது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தால் வைத்துக் கொள்ளட்டும். சிபிஐயினுடைய மாநில செயலாளர் திரு தோழர் வீரபாண்டியன் அவர்கள் நேற்று தினம் விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தெளிவுபடுத்துகிறாரு, 2மே ஜனநாயக இயக்கங்கள் தான், இதில் சேருவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுன்னு சொல்லி. சிபிஎம் மாநில செயலாளர் அவர்கள் இந்த திமுக அதிமுக கூட்டணி விவகாரம் பற்றி பேசும்பொழுது ரொம்ப கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்குறாரு. நான் உதாரணத்துக்கு தான் நான் இந்த இதை சுட்டி காட்டினேன், கவர்னர் விவகாரத்தை நான் சுட்டி காட்டினேன். திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு இதில் பயணிக்கிற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி, அதை ஒரு கொலை குத்துங்கிற அளவுக்கு வந்து அதை நம்ம கொண்டு போற முடியா? அது வந்து ஒரு நியாயமான பார்வையா? அந்த குறிப்பிட்ட சூழலில் சொன்னது அது அப்படி நடந்தால் அது தப்பு, ஏன்னா அவங்க பாஜகவோட கூட இருந்தாங்கன்னு. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, எதிர்காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நீங்கள் 2014 19 அவங்க தனிப்பெரும்
அவங்க தனியாகவே பாஜக மெஜாரிட்டி வந்தாங்க. ஆனால் 2024 அப்படி வரல, 240 சீட்டு தான். ஆனால் இன்றைக்கி 313 சீட்டு அவங்களுக்கு ஆதரவாக வச்சுருக்காங்க. இன்னும் 313ன்னு சொன்னீங்கன்னா இன்னும் 55 சீட்டு வந்ததுன்னா 2/3 மெஜாரிட்டி அவங்க வந்துடுவாங்க. ஏற்கனவே அவங்க சமாஜ்வாதி கட்சியை குறிவைக்கிறாங்க, வேறு சில கட்சிகளை குறிவைக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை வரும் என்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்னதான் இருந்தாலும் அந்த மாநில உரிமைன்னு வரும்போது, மாநில உரிமைகள் அல்லது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பாதுகாக்க வரும்போது எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய அவசியத்தை அது ஏற்படுத்தும். எனவே ஒரு குறிப்பிட்ட சூழலில் வருவதை பொதுவாக பொருத்தி எல்லா காலத்திலையும் சொல்ல முடியாது. அப்படி நாங்கள் சொல்றதும் கிடையாது. அதுதான் பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வு தேசிய கட்சிகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டு நலனை விரும்பக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல சிபிஎம் பங்கு நிச்சயமா இருக்கு, காங்கிரஸோட பண்பு நிச்சயமா இருக்கு. அவைகள் எல்லாம் அந்த பொறுப்புணர்வோடு உணர்ந்துதான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது காங்கிரஸ் வைக்கக்கூடிய நான் அதுதான் சொல்றேன், சிபிஎம் வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இல்ல 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 நீங்க எங்க தீக்கதுல வந்த கட்டுரை, முரசொலி கட்டுரை கொடுக்கும்போது கூட கடைசி 2 பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் அதை நான் எழுதினா கூட எங்கள் தலைவர்கள் எல்லாம் பார்த்ததுதான். சரி, இன்னைக்கு நமக்கு முன்னால் ஒரு பெரிய கடமை இருக்குது. இந்த கடமைக்காக நாம் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரியான கட்சி கிடையாது. உரையாடல்கள் தொடரட்டும், அவதூறுகளை நிறுத்தி கொள்வோம். அவதூறுகள் எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாது. பட் உரையாடல்கள், ஒருவேளை நாங்கள் தப்பு பண்ணியிருந்தோன்னா எங்களை மேம்படுத்த உதவும், நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை மேம்படுத்த உதவும். ஒரு திமுகவில் இருக்க ஒரு தலைவர் நான் அரண் செயல சொன்ன பேட்டியை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், எங்ககிட்ட சில தப்பு இருக்குன்னு கூட நீ சொல்லியிருக்க, அதையும் கூட நாங்கள் யோசிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னார். எனவே உரையாடல்கள் எப்போதுமே நல்லது, உரையாடல்கள் ரொம்ப அவசியமானது, அது ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அவதூறுகள் கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர உரையாடல்களே கூடாது என்பது கிடையாது. எனக்கு இறுதியான ஒரு விவகாரமாக இடைத்தேர்தல் இது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏனென்றால் திருச்சி கிழக்கு இயற்கையான காலியான ஒரு இடம். அடுத்து 4 தொகுதிகள் அவங்க மேல கொறடாவுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்ற ஒரு கரை இருந்தும் அவர்கள் ராஜினாமா ஏற்றது கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க லீகலா. ஸோ இப்போ அந்த 4 தொகுதிகள் நடத்தக்கூடாதுன்னு சொன்னது, அதுக்கு அடுத்து இப்போ கவர்னரை சந்திச்சு மீண்டும் வலியுறுத்திருக்காங்க. 167 படி சட்டப்பிரிவின் படி நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நீங்கள் விளக்கம் கேட்கணும், மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரீமா ஐஏஎஸ் இன்பதுரை அவர்கள் என்ன சொல்றாரு, 356 கூட கவர்னரால் பண்ண முடியும் இப்படி ஜனநாயக படுகொலையில் ஈடுபட்டு இருக்கும்போது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு, மேற்கோள் காட்டுறாரு. இடைத்தேர்தலை பற்றி சிபிஎம்மோட பார்வை என்ன? இரு திராவிட இயக்கங்களும் தெளிவாக இருக்கிறார்கள், இது நடத்தக்கூடாது, இது தெளிவுபடுத்தணும், இவர்கள் மீண்டும் போட்டியிடுவதில் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட அதுதான் சாராம்சமா கொடுத்துருந்தாங்க. சிபிஎம்மோட நிலைப்பாடு என்ன? இல்லை, இடைத்தேர்தல் நடத்தாமல் எப்படி இருக்க முடியும்? இடைத்தேர்தல் நடத்தாமல் அதில் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். யார்? சபாநாயகர். கோர்ட்டு தீர்ப்புகள் ஒன்றும் தெளிவாக இவ்வளவு நாளைக்குள்ள கவர்னரோ சபாநாயகரோ இவ்வளவு நாளைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லாத நிலைமை அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குது. அது இல்லைன்னா திரும்பவும் கோர்ட்டுக்கு தான் போகும். கோர்ட்டு விசாரித்து 10 வருஷம் கழிச்சு இவர் பழைய சபாநாயகர் அப்பாவுக்கு ஜெயிச்சது, ஆமாம், எதிராக ஜெயிச்சது 10 வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்லிச்சு. பட் 356ங்கிறதெல்லாம் அட்ரோசியஸ். அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறதே நியாயமற்ற கோரிக்கை. இல்லை, கோரிக்கையாக வைக்கவில்லை. இப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க, எக்ஸ்ட்ரீமா எண்ட் ஆஃப் த டே கவர்னர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் அதற்கு சட்ட ரீதியாக அவர் பதில் சொன்னார். அதான் அது ஒன்றும் சரியான நிலைப்பாடு என்று நான் கருதலை. அதை ஏன் 356 பற்றி இப்போ பேசணும்? அது இடைத்தேர்தல் வரட்டும், வரும்போது முடிவெடுப்போம் என்றுதான் பேசியிருக்கோம். இல்ல, அது உங்க கட்சியோட நிலைப்பாடு, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா, அது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு, நான் அதை கேட்கல. இடைத்தேர்தல் இப்போ 7 தொகுதிக்கு காலியா இருக்கு சார். இப்ப நாளைக்கே ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னு வச்சுப்போம். வட மாநிலங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க, சட்ட சிக்கலை அறிஞ்சுதான் இசிஐ இன்னும் நோட்டிபிகேஷன் விடலைன்ற ஒரு பேச்சு இருக்கு. ஒரு நாளைக்கே வச்சுப்போம் 7 தொகுதி நடக்குது, திருப்பி அதே வேட்பாளர்கள் போட்டிட்டு ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுப்போம் 7 பேரும். அடுத்து ஒரு பேட்ச் ஒரு 4-5 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க, திருப்பியும் அதே நபர்களுக்கு இது என்ன, இது ஒரு போக்கு, இதுதானே இப்ப கேள்விக்கு உள்ளாக்குறாங்க. நிச்சயமா அது ரொம்ப அசிங்கம். அது உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னா, இது அரசியல் கட்சிகள், நீதிமன்றங்கள், சட்டப்படி பார்க்கறது அதெல்லாம் விட
ஜனங்கள் இந்த மாதிரியான நபர்களை முற்றிலும் புறக்கணிக்கணும். அரசியலில் இருந்தே ஓட வைக்கணும். இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்கள, அதாவது எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நல்லாட்சி தருவேன், அல்லது எடப்பாடியார் தருவார், அல்லது அதிமுக தரும் என்று கேட்டுவிட்டு 10 நாளைக்குள்ளே நான் ரிசைன் பண்ணிட்டு நான் இன்னொரு கட்சிக்கு போகிறேன்னு சொன்னால், அவ்வளவு பேரை எவ்வளவு எந்த விதமான உணர்வுமற்றவர்கள், அறிவுமற்றவர்கள் என்று ட்ரீட் பண்ணுறது தானே மக்களை. அதை மக்கள் அனுமதிக்கக்கூடாது. எப்போதுமே பீப்புள் ஆர் சுப்ரீம். பீப்புள் தான் அதிகாரம் படைத்தவர்கள். அந்த அதிகாரத்தை மக்கள் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இனி வர்ற எல்லாத்துக்கும் இல்லைன்னா வேண்டிய ஜட்ஜு, வேண்டாத ஜட்ஜு, வேண்டிய சபாநாயகர், வேண்டாத சபாநாயகர், இப்படி போயிட்டுருக்கோம். ஆனால் மக்கள் டெசிசிவாக உறுதிப்பட நிராகரிப்பார்கள் என்றால் யாருக்கும் அந்த துணிச்சல் வராது. நடமாடுற துணிச்சலே வராது. என்ன மக்களை எவ்வளவு கேலி கூத்தாக்குறாங்க, அதை மக்கள் அனுமதிக்கக்கூடாது. நான் எல்லாரையும் விடவும் மக்களின் மீது, இப்போ நாளைக்கு நான் கூட தப்பு பண்ணலாம், தப்பு என்னைய நீதிமன்றம் தண்டிக்கலை அல்லது காவல்துறை தண்டிக்கலைங்கிறதுக்காக விடக்கூடாது. மக்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த மாதிரியான விஷயத்தை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் நிரந்தரமான தீர்வாக. எனக்கு சின்ன ஒரே ஒரு கேள்வி தான், இறுதியான கேள்வி, இறுதின்னு போயிட்டே இருக்கு. என்னன்னா சார், இப்போ தமிழக வெட்டுக்கழகத்தின் மீது ஒரு விமர்சன பார்வை வைக்கிறீங்க, அது தவறான போக்கு, ராஜினாமா செய்து வர கரைபிடித்த கரங்களை எல்லாம் நீங்கள் ராஜினாமா செய்ய வச்சு நீங்கள் இணைக்கிறதுங்கிறது ரொம்பவே தவறான விஷயம்னு சொல்லி நீங்கள் சுட்டி காட்டிட்டீங்க. இப்போ சபாநாயகரனுடைய செயல்பாடு பற்றி எனக்கு கேள்வி இருக்கு. அவர் இன்னும் வரைக்கும் அதிமுகவில் இவர் தான் குழு தலைவர், இவர் தான் கொறடா அப்படின்னு நியமிக்காம இருக்கார் இல்லையா? இது என்ன உணர்த்துது, என்ன செய்தி? இன்னும் உடைச்சிட்டு வாங்க கட்சியை, உங்க மேல கொறடா உத்தரவுலாம் பாயாது இல்ல, இன்னும் இந்த 41 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, இன்னும் 22 23 பேரை தனியா ஒரு ஃபேக்ஷனா கொண்டு வாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக சபாநாயகர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா? சபாநாயகர் என்கரேஜ் பண்றாரா ரெபல்ஸ் கூட்டத்துக்கு? ஆமா, முத நாள் சைகை பண்ணா தப்புன்னு முத நாள் அவர் தான் சொன்னாரு. அடுத்த நாள் முதலமைச்சர் ஒரு 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 சைகை பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டுட்டு சொல்றாரு. அவர் நடுநிலைன்னு அதுல எப்படி சொல்ல முடியும்? அவர் முத நாள் சொல்லாம இருந்திருந்தா கூட இது தப்புங்கிறதோட நிற்கும். முத நாள் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு பைபிள்லாம் வாசிச்சுட்டு அடுத்த நாள் நீங்க இப்படி நேர எதிராக நின்னீங்கன்னா உங்களை எப்படி பாக்குறது? தட் இஸ் அன்ஃபேர். எனவே அவரு பட் ஒண்ணு சட்டப்படியா என்ன சொல்றாங்கன்னா, சபாநாயகரை நீங்கள் நிர்பந்திக்க முடியாது. அதுதான் ஆளுநர், ஏதோ ஆளுநருக்கு நாங்கள் நேரம் காலம் சொல்ல முடியாது. நேரத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் நடக்க முடியுமா? என்னைக்காவது ஒன்று தீர்ப்பு சொல்ல முடியுமா? 100 வருஷம் கழிச்சு. அதுதான் நான் அப்பாவுக்கு கேஸ் சொன்னேன். அதுக்கு அது என்னது? மறுக்கப்பட்ட நீதி தானே. மறுக்கப்பட்ட நீதினா என்னது? அநீதி தானே. அநீதினா என்ன? அந்த அநீதியை செஞ்சது யாரு? நீதிமன்றம் தானே. நீதிமன்றங்களே அநீதிக்கு துணை போகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வர்ற போது உடனே முடிவு சொல்லுங்கன்னு சொல்லணுமே தவிர, நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொன்னால், ஆதிகால மனுஷன் செஞ்சதுலாம் தலையிட முடியாதுன்னா காட்டுமிராண்டி காலத்தில் தானே இன்னைக்கு வாழ்ந்துருப்போம். ஒவ்வொரு நேரத்துலையும் நீதிமன்றமோ அல்லது நிர்வாகமோ அல்லது இன்னொரு பகுதியோ தலையிட்டு தானே இதை பண்ணியிருக்காங்க. அதை பண்ண வரும். நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.